அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல், குறள் எண் 1292. உறாதவர் கண்ட கண்ணும் அவரை செராரெனச் சேரி என் நெஞ்சு. என்னிடம் அன்பு இல்லாதவரை பார்த்தவுடன் அவரை வெறுப்பு மிக்கவர் என்று எண்ணாமல் அவரிடம் என் உள்ளம் சென்று சேருகிறது. My mind goes and joins with my lover, who is not considered by it as having aversion, even though he is not having love with me. என் துடிப்பா, காதலில்லா காதலனை கண்டபோது நெஞ்சம் தஞ்சமடைகிறது வெறுப்பில்லாது. காதலில்லா காதலனை கண்டபோது நெஞ்சம் தஞ்சமடைகிறது வெறுப்பில்லாது. கவிப்பேரரசு அவர்கள் இந்த குறளுக்கு சொல்லியுள்ள உரை, அவர் நமக்கு உற்றவர் இல்லை, அன்பே அற்றவர். அதனை அறிந்த பின்னும் அவர் நம்மை வெகுழ மாட்டார் என்றெண்ணி அவரை சேர துடித்து அவரிடமே செல்கிறது என் நெஞ்சு. எனக்குள்ள அறிவு என் நெஞ்சுக்கு இல்லையே. இது கவிப்பேரரசு சொல்லியிருக்கிற உரை மாதிரி பல உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அதாவது வெறுப்பு தலைவனுக்கு இல்லை என்று. ஆனால் தலைவிக்கும் இங்கு வெறுப்பு இல்லாததான் தலைவனுடைய நெஞ்சு அவங்க கூட போய் சேருது. அதைத்தான் இந்த குறள்ல சொல்றதாக நான் கருதுகிறேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, என்னிடம் அன்பு இல்லாதவர் வருகிறார். யாரு? பிரிந்து போன தலைவர் திரும்பி வர்றார். அவரு அன்பு இல்லை, அதனால பிரிஞ்சு போயிட்டாரு. வந்தோடனே அவரு என் மேல் காதலாத்தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் நெஞ்சம் அவர்கிட்ட போய் உறவு வைக்குது அப்படின்னு அந்த நெஞ்சோட இவ கோவிச்சுக்கிறா அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இவளுக்கு இவன் நெஞ்சத்துக்கு அவர் மேல வெறுப்பு இல்ல, அவர் பிரிஞ்சு போய் திரும்பி வந்து எங்கிட்ட அன்பு இல்லாதவர் அப்படின்னு பார்த்தாலுமே கூட தலைவியினுடைய நெஞ்சுக்கு அவர் மேல் வெறுப்பு இல்லாமல் அவரை போய் இவருடைய நெஞ்சு சேர்ந்துருது அப்படிங்கிற காரணத்தினாலையும் அந்த நெஞ்சை அவர் திட்டுறார் அல்லது நெஞ்சோட உடல் கொள்கிறாள் என்றும் பொருள் எடுத்துக்கலாம். எப்படி இருந்த போதிலும் தலைவன் மேல் தனக்கு அல்லது தலைவனுக்கு தன்மேல் அன்பில்லை என்ற ஒரு முடிவுக்கு தலைவி வந்த பிறகு தலைவனை கண்டவுடன் அவனை வெறுக்காமல் இவள் நெஞ்சு அவனிடம் சென்று சேருகிறது. அவன் வெறுக்க மாட்டான் என்று நம்பி அவனிடம் அவளுடைய நெஞ்சு சென்று சேருகிறது. இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். நெஞ்சு தனியா இவ தனியா எதுவுமே நடக்காதுங்க. நீங்க பகுத்தறிவு ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா அந்த குறளுக்கெல்லாம் பொருளே சொல்ல முடியாது. ஆனா காமத்துக்கு பகுத்தறிவு இல்லைங்க, காதலுக்கு கண் இல்லைங்க. அதனால இந்த குறளுக்கு பொருள் சொல்லலாம். இதுக்கு ஒரு பாடல். பொங்கும் நீரோடை சந்தம் பாடவே, பொங்கும் நீரோடை சந்தம் பாடவே, கண்கள் ஆடுதே காதல் நாடகம், உள்ளங்கள் ஒன்றாகி துள்ளும் போதிலே கொள்ளும் இன்பமே சொர்க்கம் வாழ்விலே, உள்ளங்கள் ஒன்றாகி துள்ளும் போதிலே என்று பி. சுசிலாவும் ஏ.எம். ராஜாவும் சலபதி ராவ் இசையில் புனர்ஜென்மம் என்ற படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருப்பார்கள். அதைத்தான் இங்க இந்த குறளுக்கும் எடுத்துக்கலாம். உள்ளங்கள் ரெண்டும் ஒன்றாகி துள்ளிட்டு இருக்குதுங்க. அப்புறம் எங்க போயிங்க அவங்களுக்குள்ள அபிப்பிராய பேதம் வரும். அதனால வாழ்வில் இன்பம் தான் இருக்கும், எப்படி வெறுப்பு வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதைத்தான் வள்ளுவரும் சொல்றார். உறாதவர் கண்ட கண்ணும் அவரை செராரென சேரி என் நெஞ்சு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்திரலை வழிக்கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.